லா ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நேர்காணல் பண்ண போற நபர் 20 வருடங்களுக்கு மேலாக ஜிசிசிஸ்ல பெஸ்ட் பிசினஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காம்பிடன்சி சர்வீஸோட மேனேஜிங் டைரக்டர், சோழன் ரெஸ்டாரண்டோடைய ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும்னா தளபதி விஜயோட தீவிர ரசிகர் மிஸ்டர் சதீஷ்குமாரை தான் நாம இன்னைக்கு நேர்காணல் பண்ண போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம்மா. அண்ணா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. ராமீடியா நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சதீஷ். நான் வந்து பிறந்தது வந்து கும்பகோணம், வளர்ந்தது ஃபுல்லாவே வந்து சென்னை தான். படிச்சது சென்னையிலே தான் நான் படித்தேன். கொஞ்ச காலம் வந்து நான் சென்னையிலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2004ல் நான் துபாய்க்கு மூவ் ஆனேன். துபாயில் வந்து ஒரு 4 வருஷம் நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2009ல் கத்தாருக்கு நான் வந்துட்டேன். கத்தாருக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி பேர் வந்து காம்பிடன்ட் சர்வீசஸ். இதுல வந்து நாங்கள் வந்து மேன் பவர் சப்ளை, ரெக்ரூட்மெண்ட், சப்கான்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது கம்பெனி வந்து சோழன் ரெஸ்டாரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு 4.5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு கத்தார்ல. அண்ட் இதோட பிரான்ச்சஸா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஜிசிசில. ஸோ சப்கான்ட்ராக்ட் சர்வீசஸ், மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சொல்லணும்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேல எங்களோட கனவு என்னன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்றது தான். ஆனா துபாயில ஆரம்பிக்கலாம் தான் என்னோட பிளான். அந்த டைம்ல கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால என்னால அந்த இதை நான் ட்ராப் அவுட் பண்ணேன். பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட அந்த ட்ரீம்காக நான் ஓடிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு நம்ம கொரோனா டைம்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று சேலுக்கு வந்துச்சு. அந்த டைம்ல நான் வந்து சரி நம்மளும் இந்த டைம்ல நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணப்ப கொரோனா டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய கஷ்டங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி இருந்தாலும் ஒரு தைரியத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட பிசினஸ், ரெஸ்டாரண்ட் இந்த பிஸி ஷெட்யூல்ல டிவிகே ஏன்? சரி, நான் வந்து விஜயோட தீவிர ரசிகர் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 97லேருந்து நான் வந்து நற்பணி மன்றம், ரசிகர் மன்றத்துலலாம் நான் டிராவல் பண்ணிருக்கேன். அண்ட் காலேஜ் டைம்லலாம் வேற லெவல்ல நாங்கள் வந்து இறங்கி தளபதிக்காக நாங்கள் செய்வோம். ஷோஸ்லாம் நாங்கள் நிறைய ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவ்வளோ தீவிரமான ரசிகன். 2004க்கு அப்புறம் என்னால் அதில் கண்டினியூ பண்ண முடியல. அங்கேருந்து நான் கிளம்பி நான் கல்ஃபுக்கு வந்ததுனால எதுவுமே நான் கண்டினியூ பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. பட் ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து தீவிரமான தளபதி வெறியன். இளைய தளபதியோட தீவிர ரசிகர்னு சொல்றீங்க. தளபதியை நேர்ல பார்த்திருக்கீங்களா? தளபதியை நேர்ல பார்க்காமலும் இருக்க முடியாது. நான் வந்து சென்னையில கொஞ்ச காலம் நான் ஒர்க் பண்ணேன். நான் இருந்தாலும் தளபதியோட ரசிகனா இருந்தாலும் அடையாறுல நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு கம்பெனில. என்னோட கம்பெனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் அவரோட வீடு. ஸோ அந்த டைம்லயே நான் காலையில ஒரு 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் நான் ஆஃபீஸ்க்கு போவேன். நான் ஒரு டெலிகம்யூனிகேஷன்ல வேலை பார்த்ததுனால அப்போ வந்து தளபதி வந்து அப்போ வாக்கிங்லாம் போவார். அப்பெல்லாம் செக்யூரிட்டிலாம் அவ்வளோ கிடையாது. அப்போ வாக்கிங்லாம் போவார். அப்பெல்லாம் நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு இந்த கேமரா ஃபோன் அதெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து நான் நிறைய தடவை நாங்க போய் மீட் பண்ணிருக்கோம். ஒரு படம் அவரது ஷூட்டிங் முடிச்ச உடனே அவர் பண்ற வேலை வந்து ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்பாரு, இல்ல ரசிகர்களுக்காக ஒரு டைம் கொடுப்பாரு. ஸோ அந்த சான்ஸ் வந்து எனக்கு 2014ல தான் கிடைச்சிச்சு. ஐ திங்க் ஜில்லா ஷூட்டிங் நினைக்கிறேன். ஜில்லா ஷூட்டிங் முடிச்ச உடனே ரசிகர்களை கூப்பிட்டாரு. அப்ப நான் வந்து கத்தார்ல இருந்து நாங்க கிளம்பி வந்தேன். வந்தப்ப நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களா இப்ப இருக்காங்க. அவங்க வந்து கிளம்பி வாங்க சதீஷ் அப்படின்னாங்க. நான் உடனே போனா தளபதியை பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பி. பார்த்து என்னோட பையனோட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தோம். பிசினஸ் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட் இந்த பிஸி ஷெட்யூல்ல நீங்க திடீர் அரசியல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? அரசியல்ன்றது வந்து எல்லாருமே வரணும். ஒரு மாற்றத்துக்காக தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். எங்களோட தளபதி வந்து எப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பையிலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் நான் வந்து பொறுப்புல நான் இல்லவே இல்லை. ஆனா தீவிரமா அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து நம்ம தளபதிக்காக மட்டும்தான். அவரு ஏதோ ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுனால அவரும் போராடுறாரு, நாங்களும் போராடுறோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் நானும் அரசியலுக்கு வந்தேன். டிவிகேல எப்ப ஜாயின் பண்ண? டிவிகேல அஃபிஷியலா ஜாயின் பண்ணல. பட் ஆனா தளபதி எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ தமிழக வெற்றி கழகத்தை, அப்பையிலேருந்து நான் அவருக்கு சப்போர்ட். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம அரசியல்ல இறங்கணும்ட்டு. அண்ட் இதுக்காக நான் ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளால வந்து கத்தார்ல இருந்து என்ன பண்ண முடியும்னு நான் யோசிச்சேன். சரி, நம்ம டிவிகே கத்தார்னு ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்மளால இங்கே சோஷியல் சர்வீஸ் மட்டும் தான் இங்கே பண்ண முடியும், அரசியல் பண்ண முடியாது.
சோஷியல் சர்வீசஸ்க்காக நாங்கள் இங்கே வந்து டிவிகே கத்தார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இப்போ வந்து எனக்கு கட்சியிலேருந்து ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர், அதாவது இணை ஒருங்கிணைப்பாளராக சோஷியல் மீடியா விங்குக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். கத்தார்ல டிவிகே அமைப்பை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? நம்ம டிவிகே கத்தார் வந்து நான் மார்ச் மந்த்ஸ் தான் நான் வந்து உருவாக்கணும் ஸ்டார்ட் பண்ணது. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 30லேருந்து 40 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். நம்ம கத்தாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு என்ஆர்ஐஸ்க்கு நம்ம ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நிறைய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸ் நிறையவே நாங்கள் பண்ணியிருக்கோம். இலவசமா மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம், பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எல்லாருமே ஒன்று சேரணும். ஏன்னா எல்லாருமே இங்கே வேலை பார்க்கறது தான் வந்திருக்கோம். எல்லாருமே ஒன்று சேரணும், ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து ஒரு கல்ச்சுரல்ஸ் தேவைப்படுன்றதுனால ஒரு 2-3 தடவை நாங்கள் கல்ச்சுரல்ஸும் நாங்கள் நடத்தியிருக்கோம். இது இல்லாமல் நம்மளால என்ஆர்ஐஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் பண்ணிடுவோம். அது கண்டிப்பாக இந்த ஒரு நோக்கம் தான் நாங்கள் வந்து இங்கே டிவிகேவை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்ல 30-40 பேர் வச்சு தொடங்கின இந்த டிவிகே அணியில இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப சொல்லணும்னா டெய்லி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒரு 550 பேர் ரிஜிஸ்டர்டு மெம்பர்ஸே இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், தளபதி விஜய் கச்சேரின்ட்டு. அந்த கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 300-400 பேர் தான் வருவாங்க, எங்க மெம்பர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ஆனா அது அப்படி இப்படி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பேருக்கு மேலேயே வந்துட்டாங்க. அதுவே வந்து ஹெவி க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து சேர்றதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நிறைய நல்ல விஷயம் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. டிவிகே கத்தார் சார்பா விமன்ஸ் விங்கும் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே இப்ப அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு கத்தார்ல பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, லேடிஸ். ஸோ அவங்களாம் வந்து எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, எங்களுக்காக ஒரு அணி உருவாக்குங்க, நாங்களும் வந்து ஏதாச்சும் சோஷியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 27ஆம் தேதி நாங்கள் வந்து உமன்ஸ் விங்ன்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அதுலயே கிட்டத்தட்ட 150 பேர் அவங்க மட்டுமே இருக்காங்க, ஒரு உறுப்பினரா இப்போதைக்கு இருக்காங்க. எல்லாருமே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 2026க்காக. உங்களோட கருத்து என்ன? 2026 அப்படின்னாலே தளபதியோட ஒரு விஷன் தான் எல்லாருக்கும். ஒரு விடிவு காலம் பிறக்காதா, ஒரு மாற்றம் வராதா அப்படின்றதுதான் எல்லாரோட தமிழ் மக்களோட ஒரு விருப்பம். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே பயணிக்கிறோம். 2026 நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஸோ 2026 இந்த எலெக்ஷன்ல டிவிகே கத்தாரோட பங்கு என்ன? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, என்ஆர்ஐஸால வந்து ஆன்லைன் ஓட் கிடையாது, போஸ்டல் ஓட் கிடையாது. நம்மளால போய் பிசிக்கல் ஓட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இங்க வந்து லேபர்ஸ் தான் இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போறதுக்கான ஒரு பொருளாதாரம் இல்லை. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணியிருக்கோம். டிவிகே கத்தார் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பா ஒரு 300-500 பேராச்சும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை நாங்க போய் ஓட் போடுவோம். எங்க தளபதியை எப்படியாச்சும் அரியணையில ஏத்துவோம். இப்போ ஒரு பர்சனல் क्वेश्चन, 2026ல உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? 2026 ரெசல்யூஷன் அப்படின்னா சதீஷ்க்கு தனிப்பட்ட ரெசல்யூஷன்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ரெசல்யூஷன் அப்படின்னாலே மாற்றம் தான். மாற்றத்துக்காக தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஸோ 2026 நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம், வெற்றி நிச்சயம். கத்தார்ல இருக்கிற என்ஆர்ஐ மக்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி தான் டிவிகே கத்தார் அமைப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்குதா? டிவிகே கத்தார் மட்டும் கிடையாது, யுஏஇ, குவைத், பஹ்ரைன் எல்லாருமே வந்து நல்லபடியா டிவிகே ஸ்டார்ட் பண்ணி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒன்றா இன்வைட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம். 2026ல் ஒரு மாசான க்ரௌடு என்ஆர்ஐ எதிர்பார்க்கலாம். தமிழக மக்கள் ஒரு நல்ல மாற்றத்துக்காக நாங்களும் வரோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் மக்கள் யாரும் மறந்துடாதீங்க ஓட்டு போடுறதுக்கு. நம்மளோட ஜனநாயக கடமையை எல்லாரும் சரிவர செயலாற்றுங்க, எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க.
நாங்க என்ஆர்ஐ நாங்களே அங்க வந்து ஓட்டு போடுறோம். நீங்களும் உங்களோட கடமையை கண்டிப்பா முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 26ல உங்களோட கனவு நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். இவ்ளோ நேரமா உங்கள பத்தியும், உங்களோட புதிய தொடக்கமான டிவிகே கத்தார பத்தியும் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூண்ணா. ரா மீடியாவுக்கும் ரா மீடியா நேயர்களுக்கும் டிவிகே கத்தார் சார்பா எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள்.